உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களில் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்து விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம்புது காலை நிகழ்ச்சியிலே மக்கள் தொலைக்காட்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் இந்த வல்லாரை பிரம்மி இரண்டையும் சித்தர்கள் ஏன் இணைத்தார்கள், அதனுடைய தர்க்க ரீதியான பொருள் என்ன? ஒரு மனிதனுடைய மூளையினுடைய செயல்பாட்டில் பார்த்தோம்னா இயற்கையாகவே ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு, ரெண்டு கடைநிலைகளுக்கு அது போகும். உதாரணமாக பாருங்களேன், ஒருத்தர் கோவம் வந்துடுது. என்ன எப்படி கோவம் வந்து? பயங்கர கோபம்னு சொல்லுவான். கோவம் வந்துடுது, ஆத்திரம். அப்போது அவன் என்ன பேசினான்னே அவனுக்கு தெரியாது. ஆத்திரத்தில் போய் தனக்கு அன்புக்குரியவரை போய் அடிச்சுடுறான். ஆத்திரத்தில் தன்னுடைய அன்புக்குரியவரை தகாத வார்த்தைகளால் திட்டிடுறான். அந்த கோபம் மேலிட்டு உச்ச நிலையிலே அவனுடைய உணர்வு பொங்குகிற போது அவன் என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோங்கிறதே அவனுக்கு தெரியல. அந்த வெறித்தனத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் சாந்தமானதுக்கப்புறம் அவனே நினைக்கிறான், ஐயே என்ன இப்படி பண்ணிவிட்டோமே, வருத்தப்படுறான். அப்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் கோபத்துக்கு போவது, எக்ஸ்ட்ரீமான ஒரு உச்ச நிலையான ஆத்திரம் அடைவது என்பது மூளைக்கு ஒரு பண்பு. ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதீத செயல். அதே மாதிரி ஒரு மிக கவலைக்குரிய, சோகத்துக்குரிய, வருத்தத்துக்குரிய செய்தியை கேள்விப்படுறான். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நண்பர்களோட பேசிக்கிட்டு ரொம்ப தமாஷா கலகலப்பாக இருந்தான். திடீர்னு ஒரு சோக செய்தி சொன்ன உடனே அப்படியே விலது சோர்ந்து டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மனம் சோர்ந்து போய்விட்டது. அந்த சோர்வில் தளர்ந்து போகிறான், பலமே இல்லை, குன்றி போயிட்டான். அது மூளைச்சோர்வு, டிப்ரெஷன் சொல்கிறான். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலை. கொஞ்ச நேரம் தன் மனதை தானே ஆசுவாசப்படுத்தி கொண்டு திரும்ப அதிலிருந்து அவன் மீண்டு விடுகிறான். அப்போது இந்த மூளைக்கு ரெண்டு கடைநிலை அடைகிற தன்மை உண்டு, எக்ஸ்ட்ரீம். ஒன்று அதிக கோபம், ஒன்று அதிக தளர்ச்சி. இந்த ரெண்டுமே மூளையில் இருக்குல்ல. ஆனால் அது என்ன பண்ணுது மூளை? இதை ரெண்டையும் ஒரு வரம்பில் போய் நிதானப்படுத்தி திரும்ப இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துவிடுது. அதுதான் இந்த டோப்பமைன் என்கின்ற நம்ம மூளையில் இருக்கிற ஒரு வேதியியல் பொருளுக்கு இருக்கிற ஆற்றல். இந்த டோப்பமைன் சக்தி வல்லாரையிலே இருக்கிறது என்று இப்போ கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். இப்போ தன்வந்திரியே ரெண்டு மூலிகளை கலந்தார். ஒன்று சாந்தப்படுத்துகிற வல்லாரை, இன்னொன்று துரிதப்படுத்துகிற, வேகப்படுத்துகிற பிரம்மி. இந்த ரெண்டும் மூளையில் இருக்கிற ரெண்டு இயல்பான கடைநிலை பண்புகள். இந்த ரெண்டு பண்பையும் வளர்த்து வரையறைக்குள்ளே நிறுத்தி மூளையை இயல்பு நிலையில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு டோப்பமைன் சத்து. இது எல்லாம் இருக்கிறது வல்லாரையிலும் பிரம்மியிலும். 10 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து உருவாக்கினேன். வல்லாரை டானிக் என்று ஒரு டானிக்கை உருவாக்கினேன். அதில் என்ன இருக்கிறது? வல்லாரை, பிரம்மி என்கின்ற 2 மூலிகைகள் கலந்திருக்கிறது. என்னுடைய துணைவியார் இதற்கு மிக உதவி செய்தார்கள். அதான் கர்ப்ப காலத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது அந்த வெள்ளை சுண்டலிகளுக்கும் கினியா பன்றிகளுக்கும் இதை கொடுத்து பரிசோதித்த போது அந்த சாரை இன்டியூபேஷன் முறையில் டியூப் வழியாக அதுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே செலுத்துவதற்கு அவர்கள் எனக்கு அவ்வளவு ஆராய்ச்சிக்கு துணை புரிந்தார்கள். அளவாக கொடுத்து கொடுத்து பார்த்து பல விதங்களில் கொடுத்த போது கண்டுபிடித்தோம், இந்த வல்லாரையும் பிரம்மியும் 2க்கு 1 என்ற விகிதத்தில் இருந்தால் அது சரியாக இருக்கிறது. வல்லாரை 2 மடங்கு, பிரம்மி 1 மடங்கு. ஸ்ட்ரக்சர் 2 மடங்கு, ஃபங்க்ஷன் 1 மடங்கு. வேறு எந்த விகிதத்தில் சேர்த்தாலும் அது சரியாக வரல. தன்வந்திரி அதை சரியாக போட்டிருக்கிறார். அவருடைய சூத்திரத்தில், ஃபார்முலாவில் 2 பங்கு வல்லாரை, 1 மடங்கு பிரம்மி. ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டதும் அன்றைக்கு தன்வந்திரியுடைய ஆன்மீக அறிவில் விளங்கியதும் ஒன்றாக இருந்தது. நினைவாற்றல் மேம்படுகிறதா, பிள்ளைகளுக்கு கொடுத்தோம், அவ்வளவு பலன் தருகிறது என்று 1, 2 அல்ல, பல ஆயிரம் மாணவர்களுக்கு கொடுத்து ஆய்வு செய்து நிரூபித்தோம். 5 வயதுக்குள்ளே இருந்தால் இந்த மூடியிலே 1 மூடி போதும். 5 வயதுக்கு மேலே 10 வயது இருந்தால் இந்த மூடியில் 2 மூடி போதும். 10 வயசுக்கு மேலே
என்ன வயசு அல்லது என்ன சைஸ் இருந்தாலும் இதில் 3 மூடி போதும். 2 வேளை எடுத்துக்கொண்டாலே போதும். ஒவ்வொரு மாதத்திலும் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர்களுடைய பரீட்சையில் செயல்பாட்டு திறனை கூட்டும். அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த வல்லாரை டானிக்கு இருக்கிறது. நான் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு வெளியிட்டா உடனே அதற்கு ஏராளமான டூப்ளிகேட்டை போட்டார்கள். நான் ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிப்பது என்பதற்காக ஒரு தவறான எழுத்தை இதில் கையாண்டேன். டானிக், TONIC டானிக், நான் TAANICன்னு போட்டேன். இந்த தப்பான ஸ்பெல்லிங் இருக்கிறதா ஒரிஜினலான மருந்து. வல்லாரை டானிக், வல்லாரை TAANIC. தா நீக்கு, நினைவாற்றலை தா, மறதியை நீக்கு, தா நீக், வல்லாரை டானிக் என்று போட்டேன். அப்போது இதனுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்கும், என்ன இன்னொரு என்ன என்பதை பற்றி தொடர்ந்து சொல்லுகிறேன். கவனியுங்கள். நன்றி, வணக்கம்.